வணக்கம். தேடிச்சோர் நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவ மெய்தி கொடுங்கூற்றுக்கு இரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நான் சௌமியா பேசுகிறேன். சமீபத்தில் நான் ஒரு புக்கு படித்தேன். அந்த புக்கோட தலைப்பு வந்து வாத்தியார். இது எழுதின எழுத்தாளர் பேர் வந்து பரிவை சேகுமார். எனக்கு இந்த புக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது 13 கதைகளை உள்ளடக்கிய ஒரு சிறுகதை தொகுப்பு. இந்த 13 கதைகளும் எதை பற்றி தான் இருக்கும் அப்படின்னா, கிராமத்து வாழ்வியலை பற்றி தான் இருக்கும். இதில் வந்து முதல் கதை, அதாவது பழையன புகுதல், அதை பற்றி தான் நான் உங்களோட இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறேன். இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இதை படிக்கும்போது நான் நிறைய புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படிலாம் இருந்திருக்குமா அப்படின்னா வந்துட்டு எனக்கு இப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போ ஒரு திருவிழாவே நடக்குது, ஒரு ஃபங்க்ஷன், நம்ம வீட்டில் கல்யாணமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா ஒரு மண்டபத்துலேயோ இந்த மாதிரி வச்சு நமக்கு ரொம்ப தெரிஞ்ச சொந்த பந்தங்களை கூப்பிட்டு நம்ம செய்வோம். இதே இப்போ அந்த காலம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கிராமத்தில் நடக்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஊர் ஃபுல்லாக வந்து கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து அதை அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தி கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அந்த காலம். இதெல்லாம் படிக்கும் போது புதுசாக இருந்துச்சு. சரி, இப்படிலாம் நடந்திருக்கு போல். அதே மாதிரி தான் அவங்க அந்த கதையில் வந்து ரெண்டு பேர் வருவாங்க. அவங்க வந்து முதல்ல வந்து ஒரு திருமண ஏற்பாடு வந்து செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மனைவி சொல்லுவாங்க, நம்ம வந்து மண்டபம் பிடிச்சி கிராண்டாக பண்ணுவோம் அந்த மாதிரி நினைப்பாங்க. அப்போ இவர் சொல்லுவார், இல்லை நம்ம வந்துட்டு கிராமத்து ஸ்டைலில் வந்து நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்னு வந்து அவருக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். கடைசியில் வந்துட்டு பார்த்தா மண்டபத்தில் பண்ணுறதை விட கிராமத்தில் பண்ணும்போது அவ்வளோ ஒரு மன திருப்தி கிடைக்குன்றதை அவங்க அப்போ தான் வந்து புரிஞ்சுக்குவாங்க. இதை படிங்க. ஒவ்வொரு கதைகள்லையுமே ஒவ்வொரு சுவாரஸ்யமான தகவலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எழுத்தாளரை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 5 நாவல் வந்து எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சிறுகதை தொகுப்போடு எழுதியிருக்காங்க. இவர் வந்து இந்த மண் சார்ந்து எழுதக்கூடிய, அதாவது இந்த கிராமத்து வாழ்வியலை பற்றி எழுதுகிற கதைகளுக்கு கேலக்ஸி பதிப்பகத்திலிருந்து பாண்டியன் பொற்கிளி விருதும் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தஞ்சை பிரகாஷ் நினைவு பரிசு வந்து இந்த எழுத்தாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவரோட கதைகள் எல்லாமே வந்துட்டு கிராமத்து வாழ்வியலை பற்றி தான் இருக்கும். இந்த புக்கை நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன். எல்லாரும் வந்து இந்த புக்கை வாங்கி படிங்க. நன்றி.